வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனலில் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டிய அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தரக்கூடிய ஆளி விதையில் எப்படி சுவையான ஒரு இட்லி பொடி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, அரிசி விதைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இருதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சைவ உணவில் அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஒரு விதைகளில் இதுவும் ஒன்று. அதனால இது முடி வளர்ச்சிக்கும் முக அழகுக்கும் பயன்படுத்துவாங்க. மூட்டு வலிகள் வராமல் தடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் இதை உணவில் எடுத்துக்கிறது மூலயமா வயிற்றில் இருக்க குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது உதவி செய்யுது. சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் சாப்பிட முடியும். இது என்னோட அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற உணவில் எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது. இது ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்துறதுனால கர்ப்பிணி பெண்கள் அளவோடு எடுத்துக்கோங்க. வாங்க ஆளி விதையில் எப்படி சுவையாக இட்லி பொடி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துடுங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு கப் தோல் உரிக்காத முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருப்பு உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க, இதில் தான் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் உடைச்ச கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா 1.5 கப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். உளுந்து நல்ல வாசனை வந்துருச்சு, நிறமும் மாறிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது கூட நான் 3/4 கப் ஆளி விதைகள் எடுத்திருக்கேன், ஃப்ளாக்ஸ் சீட். இதையும் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப மெல்லிய விதைகள்ன்றதுனால நீங்கள் சிம்மிலே வச்சு வறுத்தெடுங்க, இல்லைன்னா கருகிடும். இது எள்ளு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மூடி போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். வெடித்ததும் உடனே எடுத்து தட்டில் மாற்றிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க, கருகிடும். அவ்வளோதான். இப்போ தட்டில் எடுத்து மாற்றிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன பெருங்காய கட்டியை இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 15 காஞ்ச மிளகாய்களை இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். இதையும் வறுத்து தனியாக எடுத்துடலாம். வறுத்த பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பேன் இல்லை தட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. பொடி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மனம் அண்ட் சுவையோடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஜாரில் பொடி கொஞ்சம் எடுத்து அதோட ஒரு 7லேருந்து 8 பச்சை பூண்டை அடித்து அதோடு சேர்த்துக்கோங்க. இது இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முன்னாடியே பூண்டை போட்டு அடிச்சிட்டோம்னா பூண்டை அரைப்படாது, ஈரப்பதமாகிடும். அதனால் கடைசியாக போட்டு இந்த மாதிரி அடித்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், மணமான சுவையான ஆளி விதை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லெண்ணெய் அல்லது நெய் கலந்து இட்லி அல்லது தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சீவாக இருக்கவங்க எதுவுமே போடாமல் வெறும் பொடியை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சட்னி இருந்தால் தான் இட்லி சாப்பிடுவேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட அடம் பிடிக்காமல் அழகாக சாப்பிட்ருவாங்க இந்த பொடியை. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.